அட வீட்டில் தான் பொண்டாட்டி புருஷங்க அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா கோயிலில் சாமி அடிச்சுக்குது, ரோட்ல வந்து சண்டை போடுது. இருந்தாலும் திருவண்ணாமலை சிவனுக்குள்ள தனி சிறப்பே வீதியில் வந்து பலர் பார்க்க சண்டையிடுவதுதான். இப்பொழுது நான் திரு ஊடலுக்கான காரணத்தையும் கதையும் கூற வரவில்லை, அதை பல பேர் கூறிவிட்டார்கள். குடும்பத்தில் அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்தா பசங்க தான் முதல்ல வந்து விலக்கி விடும். ஆனா இன்னைக்கு பல குடும்பங்கள்ல சண்டை வர காரணமே பசங்க தானே. சிவன் தன்னுடைய ஜடாமுடியில கங்கையை கொண்டதுனால சந்தேகப்பட்ட பார்வதி, தன்னுடைய பக்தனை பார்க்க செல்லும் மொழியில் தன்னுடைய நகைகளை களவு கொடுத்த சிவன், சந்தேகத்தாலும் நகையாலும் இருவருக்குள் மூண்டது ஊடல். நகையை பறிகொடுத்த பின் பிறர் நகைக்கு அணிந்தான் ருத்ராட்சம். பஞ்சாட்சரத்துக்கு நிகரான மந்திரம் இல்லை, ருத்ராட்சத்திற்கு நிகரான அணிகலன் ஏதும் இல்லை. இறுதியில் அவன் அணிந்த அணிகலனே அவனுக்கு அடையாளமானது. ஊடலும் கூடலும் குடும்பத்தில் சகஜமே. விதியை தீர்மானிக்கும் வில்வ பிரியனுக்கே அந்த நிலை என்றால் அவனால் ஆட்டி வைக்கப்படும் நாமெல்லாம் எம்மாத்திரம். கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் இருக்கலாம், கதவை தாளிட்டால். இதை தானே பெரியவங்க சொல்லிருக்காங்க, புருஷன் கொண்டாடி சண்டை வெடிஞ்சா போச்சுன்னு. கணவனின் பசி அறிந்து காலையில் சோறு போடுவது மட்டும் கடமை அல்ல, தாளிட்ட பின் ஏற்படும் இரவு பசியும் அவள் போக்க வேண்டும். இது கணவனுக்கும் பொருந்தும், மாற்று கருத்தில்லை. பிரிவதற்கு காரணமாக பிள்ளைகளே இருந்தாலும் பின் வினைகள் அவர்களை வந்து நிச்சயம் சேரும். ஆழ்மனதில் பதிந்து கொள்ளுங்கள், கணவன் மனைவியை பிரித்த பாபத்திற்கு சாப விமோச்சனமே கிடையாது. இது சிவ வாக்கியம். வீதிக்கு வந்து இறைவனால் நடத்தப்படும் இந்த திரு ஊடலே இனி கணவன் மனைவி பிரியக்கூடாது என்பதற்காக தான். அறியாதவர்கள் சிலர் கூறலாம், திரு ஊடல் பார்த்தால் மறு ஊடல் இல்லை என்று, மறுபிறவை இல்லை என்று. அதை நான் மறுக்கிறேன், உச்சரிப்பில் பிழை. மறு உடல் அல்ல, மறு ஊடல் இல்லை. சிவனை சரணடைந்து சரணாகதி அடைந்தால் சங்கடத்திற்கும் வழி உண்டு. இதை கூறிய அருணை சுந்தர் மேல் அம்பாளுக்கு கோபம் வந்தது. கேப்போட்ட கருணியே, உச்சரிப்பை என் பக்கம் மாத்து. இந்த சக்தியை சரணமடைந்து சரணாகதி அடைந்தால் சகலத்துக்கும் வழி உண்டு. இதற்கிடையே திருவுடலை பார்க்க வந்த பக்தருக்கு வந்த போன் அழைப்பு. இரவு விருந்தை இலையில் பரிமாறிவிட்டேன், சீக்கிரம் சாப்பிடவா.